குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையான இன்று டிசம்பர் 12, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 10:26 இரவு வரை துவாதசி, பின்னர் திரியோதசி, நட்சத்திரம் அஸ்வினி 9:52 காலை வரை, பிறகு பரணி, யோகம் பரிகம் 3:23 மாலை வரை, அதன் பின் சிவம், கரணம் பவம் 11:49 காலை வரை, பிறகு பாலவம் 10:26 இரவு வரை, பிறகு கௌலவம், சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சமநோக்கு நாள் இன்று வளர்ப்பிறை. இன்று நல்ல நேரம் 10:45 11:45 வரை, 12:15 1:15 வரை கௌரி நல்ல நேரம், 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை மாலை கௌரி நல்ல நேரம். இன்றைக்கு ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, குளிகை 9 மணிலேருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. இன்னைக்கு கரணம் 3 மணிலேருந்து 4:30 மணி, சூரிய உதயம் 6:20க்கு, சந்திராஷ்டமம், உத்திர நட்சத்திரம். இன்னைக்கு கிரக நிலவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, ரிஷகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், மீனத்தில் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கு துவாதசி தினம், அஸ்வினி நட்சத்திரம், பரணி தீபம். இன்றைக்கு திருப்போரூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு பாலாபிஷேகம், திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பனுக்கு கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருள் அப்படின்னு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு பரணி தீபத்தை பற்றி உங்களுடன் நான் கலந்துரையாட போகிறேன். கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலையிலே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கேற்றப்பட்டு, பிறகு அதிலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்படும். பிறகு மீண்டும் அந்த 5 தீபங்கள் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படக்கூடிய விஷயங்கள் அமையும். இதற்கு பரணி தீபம் என்று பெயர். ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபம் அப்படின்னு சொல்லலாம். கோவிலில் மட்டுமல்லாது வீடுகளின் திருக்கார்த்திகை தீபத்திலநாள் அன்று பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும். இதற்கு என்ன காரணம், பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது, வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போது வருகிறது, இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இப்போது பார்க்கலாம். பரணி தீபம் கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதம். இந்த மாதம் முழுசும் வீட்டில் வாசலில் தீபம் ஏற்றி வழிபட வழக்கம் சிலரிடம் உள்ளது. ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகையில் துவங்கி 3 நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். உண்மையில திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்று தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சராத்திர தீபம் என 3 நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறை அப்படின்னு சொல்லலாம். இதில் பரணி தீபம் யம தர்மராஜாவிற்கும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கும், பஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்கும் ஏற்றுகிறோம். இந்த பரணி தீபம் எதற்கு ஏற்றப்படுகிறது அப்படின்னா, சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளே திருக்கார்த்திகை தீபம். அதை தான் கொண்டாடுறோம். அனைவருக்கும் தெரியும். அதே போல ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றவர்கள் என்பது தெரியும். ஆனால் வீடுகளை எதற்கு பரணி தீபம், அதுவும் யம தர்மராஜுக்கு ஏற்ற வேண்டுமா என்ற சந்தேகம் வரும். அந்த யமன் என்றால் அனைவருக்கும் பயம்தான் வரும். அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க தோணும். அதுக்கு ஒரு புராண கதை அப்படிங்கிறது இருக்குது. நசிகேதன் அப்படின்ற ஒரு தந்தை யாகம் ஒன்று நடத்தினார். அந்த யாகம் நடத்துகிற போது தேவர்களுக்கு அவர் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்த போது இதை கண்ட குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையுடன் சென்று, எதற்காக இப்படி தேவர்கள் அனைவரும் அவர்கள் கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும், விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போல அப்படின்னு கோபமாக கேட்டுள்ளான். இதை கேட்ட அவரது தந்தை, உன்னையும் தானமாக கொடுக்க போறேன் அப்படின்னு என்று சொன்னார். இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேதன், என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போறீங்க என கேட்க, அவர் தந்தையோ
யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என்று கூறி தானமாக கொடுத்து விட்டார். இந்த பரணி தீபம் ஏற்ற வேண்டிய காரணம், தந்தை தானமாக கொடுத்த உயிரோடனே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன். அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அதை பற்றி யம தர்மராஜாவோட பல விதமான கேள்விகளை கேட்டார். மனிதர்கள் பூமியில் தான் பல விதமான துன்பங்கள் என்றால் இங்கு அவர்களுக்கும் துன்பம் தானா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதிலளித்த யம தர்மராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார். இது போன்ற துன்பங்கள் இருந்து விடுபட என்ன தீர்வு அப்படிங்க கேட்கும்போது யம தர்மராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்களை தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யமராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம். இந்த பரணி கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்களோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததி தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் இருந்து விடுபட்டு யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள். அது மட்டுமல்லாமல் மார்கழி மாதம் என்பதே தேவர்களின் விடியற்காலம் என சொல்லப்படுவதனால் இதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் இவர்களுக்கு இருளாக இருக்கும். அந்த சமயத்தில் நம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமியோடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். பரணி தீபம் 2024 தேதி வீட்டில் ஏற்றும் முறை. இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 12ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை வருகிறது. டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8:20 மணி துவங்கி டிசம்பர் 13 காலை 6:50 மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது. யமதர்மராஜாவுக்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பமில்லாமல் வாழ மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும். உலகில் உள்ள பஞ்சபூதங்கள் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஒரு தாம்பலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக 5 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களோடு சேர்த்து இந்த 5 தீபங்களை ஏற்ற வேண்டும். பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம். இதனால் உங்களுக்கு யமதர்மராஜா வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பமின்றி உங்கள் வாழ்வை இன்பமரமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சரியான வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த பரணி தீபத்தை ஏற்றி இந்த திருக்கார்த்திகை முதல் நாளை சிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது வாருங்கள் அவரோட ராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசிக்காரங்க முயற்சிகள் மெய்வருத்தி கூலி தருங்கிற மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்னைக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாகை சூடக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கணும். டாக்குமெண்ட் விஷயத்தில் ஒரு நல்ல பலன் ஏற்படுத்துவதற்காக மிக முக்கியமான ஒரு மாற்றங்கள் ஏற்கக்கூடிய ஒரு நல்ல நாள். யோகங்களை தரக்கூடிய ஒரு விஷயங்களும் இப்போ அமையும். சில பேர் ஸ்பெக்குலேஷன் லாட்ரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி அதுக்கான முயற்சி எடுப்பார்கள். உங்களோட ஜாதகத்தில் தசாபூத்தியை பொறுத்தும் உங்களோட ஜாதகத்தில் உங்களுடைய பிற்போக்கு அந்த பின் விளைவுகள் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதன் பிறகு முயற்சி செய்யவும். மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அற்புதமான நல்ல நாள். எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மேஷராசிக்காரங்களுக்கு மாலை பரணி தீபம் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் யமதர்மனுடைய வருகின்ற கெடுதலும் சிவபெருமானின் ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க இன்பகரமான நாள். இன்னைக்கு மகிழ்ச்சியுடன் உங்கள் குடும்பத்தை கழிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இன்னைக்கு தெரியும். நிறைய பேர்த்துக்கு இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்கும். அனைத்து வகையில் செல்வங்களையும் அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சம் இன்னைக்கு உருவாகும். உங்களுடைய வீட்டில் பரணி தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட இன்னைக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஆசி, அவங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது இன்றைக்கி பண்ணால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் விளக்கேற்றி வழிபடுங்கள். உங்களுடைய ஆசி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சிவபெருமானை வழிபடுங்கள். மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ரிஷபராசிக்காரங்கள் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய நாள். உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய நாள். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உச்சானை நோக்கி செல்வீர்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு
நிறைய மாற்றங்கள், லோன் அப்படிங்கிறதெல்லாம் தானாக வரும். உங்கள் செல்வாக்கு உயரும், உங்கள் சொல்வாக்கு மதிப்பு கூடும். உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னே ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மக்கள் செல்வாக்கு கூடக்கூடிய நாள். செலிப்ரிட்டியாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக, அரசியல்வாதிகளாக ரொம்ப புகழ் பெறக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மாலை பொழுதுகளில் பரணி தீபம் ஏற்றி வீட்டில் வழிபட எமனால் வருகின்ற தொந்தரவு அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் உள்ள விஷயங்களை இன்றைக்கி வருஷங்களை காக்கும். அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். சிவபெருமானுக்கு திருக்கார்த்திகை தீபத்தை வாசலில் 2 பக்கம் வச்சு நீங்கள் வழிபடலாம். ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க, செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். நிறைய பேருக்கு லோன் கொடுப்பீங்க. சில பேர்த்துக்கு கடனாக வாங்கிட்டு போகிறதுக்கு காசு கொடுப்பீங்க, செலவு பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்தால் ஆடம்பர செலவு மட்டும் தவிர்க்கணும். நிறைய வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரங்க, இன்றைக்கி சில விஷயங்கள் உங்களுடைய ரகசியங்களை வெளியிடாமல் இருக்கிறது நல்லது. பழைய நண்பர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும். கடகராசிக்காரங்களை இன்னைக்கு வழிபாடாக பரணி தீபம் ஏற்றி வைத்து அதன் பிறகு திருக்கார்த்திகை தீபத்தை சிவபெருமானை வழிபட்டால் மிகப்பெரிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க, சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு அதற்கான பிராப்தம் அப்படிங்கிறது அமையும். அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களுக்கு கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்குது. சிம்மராசிக்காரங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றிகளை குவிக்கும். சிம்மராசி நல்ல ஒரு பலன்களை ஏற்பட இன்னைக்கு பரணி தீபம் ஏற்றி திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடும் போது நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க, வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். மிகப்பெரிய உச்சாணிக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு அடுத்தவர்கள் மூலமாக கிடைக்கும். சொத்து சுகங்கள், உங்கள் பாட்டனார் சொத்து வகைகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு லோன் அப்படின்ற விஷயம்லாம் இப்போ சரியாகக்கூடிய விஷயங்களாக அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் ஆகக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு முயற்சியை வெற்றி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இன்னைக்கு அமையும். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகளை பரணி தீபம் ஏற்றி திரு கார்த்திகை தீபத்தையும் ஏற்றி சிவபெருமானை வழிபடும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க, இன்னைக்கு உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் ரொம்ப கடினமான சூழ்நிலையிலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், அற்புதமான நாள். இன்றைக்கி கன்னிராசி பொதுவாக நான் சொல்கிறேன், சில துலாம் ராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கும் ஆகாது. அதனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து வர்றது நல்லது. உறுதியான நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு அமையும். அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறதுலாம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்குது. துலாம் ராசிக்காரங்க மாலை பொழுதுகளில் பரணி தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய ஒரு மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேளைகளில் பரணி தீபம் ஏற்றி வழிபடுறது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையும் சேர்த்து வழிபடுங்க. நல்ல பலன்களை கொடுப்பார். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க, இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுபபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இன்றைக்கு அது தோன்றும். அதற்கான அச்சாணியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக இந்த வேகத்தை குறைத்து விவேகத்தை பயன்படுத்தும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிரம்மாண்ட வெற்றியை முருகப்பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கு மாலை பொழுதுகளில் பரணி தீபத்தை ஏற்றி திருக்கார்த்திகை தீபத்தையும் ஏற்றி சிவபெருமானை மனதார நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். நான் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க, தன பிராப்தம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள்.
பண வரவுகள் எங்கேருந்து வரும்னே தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் உங்களுக்கு வரும். நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கின்ற முக்கிய முடிவுகள் இன்றைக்கி இருக்கும். தனுசு ராசிக்காரங்க முயற்சிகள் கைவிடாதவர்கள். விடாமுயற்சியே உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியாகவே இருக்கும். கண்டிப்பாக தனம் பல வழிகளில் வரும். பொருளாதார நெருக்கடிகள் விலகும். கடன் கொடுப்பவர்கள் கடன் வாங்குவோரும் பணம் வசூலாகும். சில பேர் பணத்தை சரியான வழியில் பயன்படுத்துவாங்க. நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள் இன்னைக்கு. பரணி தீபம் மாலை வேளைகளை ஏற்றி திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி சிவபெருமானை மனதார ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்கள் ஆன்மீக பழக்க வழக்கங்கள்னால் ஒரு சில வெற்றிகள் அப்படிங்கிறது குறிக்கும். பக்கத்தில் இருக்க கோயில் ஆலயங்களுக்கு சென்று இன்னைக்கு குடும்பத்துடன் மகிழ்ச்சி உரையக்கூடிய நாள். உங்களுடைய பக்தி சித்தி ஆகும். வெற்றிகளை கொடுக்கும். அதிகமான முயற்சிகளின் பேரில் அனைத்து வகையான உதவிகளும் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான நாள். மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. மகர ராசி என்னைக்கும் சிகரம் நோக்கி இருக்க இன்னைக்கு வழிபாடாக பரணி தீபத்தை ஏற்றி மாலை வேளைகளை திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாரும் வெற்றி பெறக்கூடிய விஷயங்களாக அது அமையக்கூடிய பிராப்தம் அமையும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க, கும்பம் என்னைக்குமே துன்பத்தை ஒரு நொறுக்கு எடுக்கக்கூடியது, தடை தாமதங்களை தகர்க்கக்கூடியதாகவும் இருக்கணும். இன்னைக்கு விநாயக பெருமானையும் வழிபடணும். தடைகள் யாவும் தாமதங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூட்சமும் அமையும். எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஒரு சில சோர்வுகள் இருந்தாலும் அதன் பின் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அனைத்து வகையிலுமே உங்களுடைய அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும். கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்க பரணி தீபத்தை ஏற்றி திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக் கொண்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் குலதெய்வ வழிபாடும் முக்கியமானது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க, அன்பு உங்களுக்கு பண்பு அப்படிங்கிற நிறைந்த மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி. உங்கள் மீது அனைவரும் அன்பு பொழிவார்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே உங்கள் பேச்சை கேட்பாங்க. இன்னைக்கு உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி உங்களுடைய வயது வரம்பின்றி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கறக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதனையாளர்களாகவும் விளங்குவீர்கள். அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த 7.5 நாட்டு சனி படாத பாடுபட்டாலும் உங்களுடைய வழிபாடுகள் மூலமாக ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக தோங்கும். பரணி தீபத்தை ஏற்றி திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி சிவபெருமானை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.